74 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மொபைல் எஸ்இஓனா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே நம்மளோட வெப்சைட்ட லேப்டாப் இந்த மாதிரியான லார்ஜ் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வெப்சைட் ஆப்டிமைசேஷன் பண்ணி வச்சிருப்போங்க. இதுவே இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ், டேப்லெட்ஸ் இந்த மாதிரியான டிவைஸுக்கு நம்ம எப்பயுமே ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ் வந்து பண்றது கம்மிங்க. இது பண்றது மூலியமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா சர்ச் இன்ஜின் வந்து ஈஸியா நம்மளோட வெப்சைட்டை ரேங்கிங் கொண்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம மொபைல் எஸ்இஓங்கிற ப்ராசஸ்ல நம்ம பண்ணுவோங்க. இப்போ இதுல கீ ஆஸ்பெக்ட்ஸா என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம் சொல்லி பார்த்தோம்னா வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீடு இமேஜோட சைஸால ஹையா இருக்கிறதால அதை கம்ப்ரஸ் பண்ணி லோடிங் ஸ்பீடை கம்ப்ரஸ் பண்ற ப்ராசஸ் இதுல மொபைல்ல பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இதுல என்ன ப்ராசஸ் பண்ணுவோம் சொல்லி பார்த்தோம்னா நம்ம வெப்சைட்ல அன்வான்டா ஏதாவது பாப்அப்ஸ் வந்து நம்மளோட கண்டென்ட் வந்து மறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்றதா இருக்கட்டும், யூசருக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா நம்மளோட இன்டர்ஃபேஸ வந்து வெப்சைட்ல கொடுக்கறதா இருக்கட்டும், அதாவது லேப்டாப்ல ஒரு மாதிரியும் மொபைல்ல ஒரு மாதிரியும் இந்த மாதிரி டிஃபரெண்டா இல்லாம ரெண்டுமே சிமிலரா இருக்கிற மாதிரி நம்ம ஃபாண்ட்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே கொடுக்கறதுனால இது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ இதுல என்ன பெனிஃபிட்ஸ் சொல்லி பார்த்தோம்னா இப்படி நம்ம எல்லா டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி வெப்சைட் ஆப்டிமைசேஷன் பண்றதுனால நம்மளோட ரேங்கிங் வந்து ரொம்பவே ஹையா வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு வெறும் பர்டிகுலரா ஒரு லார்ஜ் டிவைஸ் இந்த மாதிரியான இதுக்கு மட்டும் பண்ணாம எல்லா டிவைஸுக்கு பண்றதுனால இது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்குங்க. இது வந்து ஒரு முக்கியமான ரேங்கிங் ஃபேக்டராகவே நமக்கு அமைய சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. இது எல்லாமே தான் நம்ம மொபைல் எஸ்இஓங்க ப்ராசஸ்ல நம்ம பண்ணுவோங்க. இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா வின்மே ஸ்கூல் அட்டக்க ஃபாலோ பண்ணுங்க.